ஸோ ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்து எல்லா டீமே ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் 2 நாளில் வந்து ஏலம் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து ஒரு சில டீம் வந்து அவங்களோட ட்ரைனிங் கேம்பே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3-4 மாதம் ஐபிஎலுக்கு இருக்கிறப்ப ஃபுல் ஸ்குவாடே கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளோட இதை கேம்ப் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு சில டீம் வந்து அவங்களோட கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில டீம் வந்து அவங்களோட கேப்டன் யார் அப்படின்னு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டீமோட கேப்டன் வந்து நான் ஓப்பனிங்லேருந்து மிடில் ஆர்டருக்கு ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எக்கச்சக்க ஐபிஎல் நியூஸஸ் மற்றும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நியூஸ் ஒன்று இருக்குது. அதை பற்றி அந்த விஷயத்தில் நான் பேசலான்னு வந்தேன். ஸோ வெல்கம் பேக் KK டாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐபிஎல் மற்றும் அது சார்ந்த நியூஸ்களை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து நம்ம பேசிடுவோம். அதாவது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து அவங்களோட ட்ரைனிங் கேம்பை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஐபிஎல் ட்ரைனிங் கேம்பை. அதாவது வந்து 15 வருஷமாக வந்து இந்த டீம் வந்து 15-16 வருஷமாக கப்படிக்கிறனாலும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து இந்த ஐபிஎல் அவங்க கொடுக்குற ஈடுபாடு ப்ரெசன்ஸ் வந்து எப்பயுமே வந்து குறையாது. ஸோ வந்து இந்த தடவையாச்சும் நம்ம கப்படிச்சிடும் அப்படின்னு வந்து எப்பயுமே வந்து முட்டி மோதி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. விட மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க அப்படின்னாலும். ஸோ இந்த தடவை வந்து அதையும் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி சீக்கிரமே வந்து அவங்களோட ட்ரைனிங் கேம்பை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி கோச் ஆண்டி ஃப்ளவர் வந்து பெங்களூருக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போலாம் யாரெல்லாம் கொஞ்சம் அவைலபிளாக இருக்காங்களோ, எந்த சீரிஸும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஆர்சிபியோட ப்ரிப்பரேஷன் ஐபிஎல் ப்ரிப்பரேஷன் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2024க்கு. ஸோ வந்து என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது, இங்கேருந்து தான் நீ வந்து அவங்களோட ஏலத்துக்கு வந்து யார் தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பி போகிறாங்க. துபாய்க்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பிளேஸை எடுத்துகிட்டு ஐ திங்க் ஜனவரி பிப்ரவரியில் வந்து ஃபுல் கேம்ப் வந்து ஆரம்பிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸை பற்றி பேசணும் அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பற்றி தான் அந்த நியூஸ். அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டன் KL ராகுல் வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நான் வந்து ஓப்பனிங் ஆடலை, மிடில் ஆர்டரில் ஆடுறேன், அதாவது நம்பர் 4 இல்லை நம்பர் 5 மாதிரி ஏதாச்சும் எனக்கு ரோல் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சில நியூஸஸ் வந்து நமக்கு வருது. நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியுது. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா BCCI வந்து KL ராகுல் வந்து ரிக்வஸ்ட் பண்ணதாகவும் ஒரு நியூஸ் நம்ம பார்க்க முடிஞ்சு. அதாவது இனிமேல் 3 ஃபார்மெட்லேயும் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்லாட் இருக்காது, நீங்கள் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், அதுக்காண்டி வந்து அவர் வந்து மிடில் ஆர்டரில் ஐபிஎல் ஆட போகிறதாகவும் வந்து தகவல் வந்துச்சு. அதாவது நான் என்னோட லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன், இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் வந்து ரிவ்யூ பண்ண மாதிரி நான் பேசினேன் அப்படின்னா இந்தியன் டீம் வந்து விக்கெட் கீப்பிங் யாராக இருக்கும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அதாவது அந்த நம்பர் 4 நம்பர் 5 விளையாடக்கூடிய விக்கெட் கீப்பர் யாராக இருக்கும் அப்படின்னு பேசும்போது வந்து இப்போ வந்து பண்ட் வந்து அவைலபிளாக இல்லை. இஷான் கிஷன் வந்து டெஃபரெண்டாக வந்து நம்பர் 4 நம்பர் 5 ஆட முடியாது அப்படின்னு KL ராகுல் வந்து நீங்கள் ஒதுக்க முடியாது. அவர் வந்து இப்போ வந்து டீம்லேயே வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயர், அதாவது ஒரு மூத்த வீரர்கள் இருக்கக்கூடிய பிளேயர், அவரை ஒதுக்க முடியாதுங்கிறப்ப அவர் வந்து எந்த சுச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னால வந்து அவர் வந்து அந்த நம்பர் 4 நம்பர் 5க்கு ஆட சொல்லி BCCI கேட்டனால அதுக்கு அவர் வந்து தயாராகிற மாதிரியான நியூஸ் நமக்கு வருது. ஸோ இந்த ஐபிஎல்ல வந்து அவங்களோட ஏலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து தேவதத் படிக்கல வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப டெஃபரெண்ட்டாக அவர் வந்து ஒரு ஓப்பனராக ஆடினாங்க அப்படின்னா KL ராகுலால் வந்து நம்பர் 3 நம்பர் 4 ஆனக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா டெஃபரெண்ட்டாக வந்து KL ராகுலுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் அந்த நம்பர் 4 நம்பர் 5 இடம் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து நம்ம தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா டீம் வந்து அவங்களோட கேப்டன் யார் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து லாஸ்ட் சீசன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் விளாடாதனால வந்து நிதிஷ் ராணா வந்து கேப்டன்சி பண்ணார். அப்படிங்கிறப்ப இந்த சீசன் வந்து ஸ்ரேயஸ் ஐயரே வந்து கேப்டன்சி பண்ணுவார் அப்படின்னு வந்து உறுதியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டெல்லியில் இருந்தப்போ இதே மாதிரி தான் நடந்துச்சு. அதாவது ஒரு சீசனுக்கு முன்னாடி வந்து இன்ஜுரி ஆனதுனால ரிஷப் பண்ட்டுக்கு வந்து கேப்டன்சி வந்து டெல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 சீசன் நடக்கும், கொரோனாவால் கட் ஆகிட்டு திரும்ப வந்து UAE ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவைலபிளாக இருப்பார். பட் வந்து ரிஷப் பண்ட் கையிலேயே அந்த கேப்டன்சியை கொடுத்துருவாங்க. ஸோ கேப்டன்சி கொடுக்கல அப்படிங்கிற ரீசனுக்காண்டி வந்து டெல்லியிலேருந்து ஸ்ரேயஸ் ஐயர் வெளியே வந்தார் அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸும் இருந்துச்சு. ஸோ இங்கே கொல்கத்தாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன் கேப்டனாக பண்ணார். ஸோ செகண்ட் சீசன் விளாடலை. அப்படிங்கிறப்ப வந்து இந்த சீசன் வந்து அவர் கேப்டன்சி பண்ணுவாரா இல்லை வேறு எதுவும் ஆப்ஷன் தேடுவாங்க அப்படிங்கிறப்ப இல்லை எங்களுக்கு அவர் தான் கேப்டன் பண்ணுவார் அப்படின்னு வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து அஃபிஷியலாகவே நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நம்ம கேப்டனாக அந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அவரோட T20 ஃபார்ம் எப்படி கண்டினியூ ஆக போகுது, அவர் எந்த ஸ்பாட்டில் ஆட போகிறாரு, அது வந்து முக்கியமாக இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். என்ன அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா MS தோனி அவரோட ஜெர்சியில் பயன்படுத்துகிற நம்பர் 7க்கு வந்து BCCI வந்து ரிட்டையர்ட் கொடுக்கதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து சச்சின் டெண்டுல்கர் எப்படி அவரோட டிஷர்ட்டில் யூஸ் பண்ண நம்பர் 10க்கு வந்து அவரோட சேர்த்து அந்த நம்பருக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து நம்பர் 7க்கும் வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்படி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பேசுகிறோம்னா இந்திய டீமை சார்ந்த எந்த ஒரு வீரரும் வீராங்கனையும்
தன்னோட இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து அந்த 7ஆம் நம்பரை வந்து தன்னோட ஜெர்சியில் வந்து பயன்படுத்த முடியாது. இது வரைக்கும் யாராச்சும் பயன்படுத்தினாலும் அப்படின்னாலும் அவங்ககிட்ட இருந்து அந்த நம்பரை 13 பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் நம்பரை அவங்க மாற்றிக்க சொல்லுவாங்க. இப்போ இந்தியன் உமன்ஸ் டீம் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் வந்து 7ஆம் நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் இந்த நம்பருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவர் நம்பரை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வருமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து அதாவது 90% வந்து இது வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. பட் வந்து சப்போஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறக்குள்ள அது வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துடலாம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கோங்க. அதாவது பண்ணலாம், இது வந்து தப்பு இல்லை. ஏன்னா வந்து இந்தியன் டீமுக்காண்டி ஒரு 3 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன், அதுக்கப்புறம் தன்னோட பேட்டிங்கை வந்து முக்கியம் இல்லை, டீமோட நன்மை தான் முக்கியம் பண்ணிட்டு நம்பர் 3ல் ஆடி இருந்த ஒரு பேட்ஸ்மேன் வந்து கேப்டன் அப்புறம் நம்பர் 5ல் போய் தன்னோட பேட்டிங் பொசிஷனே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு பிளேயருக்கு வந்து இந்தியன் டீம் வந்து இவ்வளோ தூரம் சர்வ் பண்ண ஒரு பிளேயரோட நம்பரை வந்து ரிட்டைட் பண்ணி அவருக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தப்புமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து வேறு எதுவும் பிளேயர் அந்த மாதிரி நம்பர் 7 நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. ஐ திங்க் ஹர்மன்பிரீத் கவுர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது சரியான முடிவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லா டீமும் வந்து ஐபிஎல் ஏலத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஏலம் வந்ததுக்கப்புறம் எல்லா டீமை பற்றி நம்ம ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணி அனலைசஸ் பண்ணி உங்கள் வீடியோ உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் நமக்கு கொடுத்துட்டே இருங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.